கேம் சேஞ்சர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மேஷ ராசிக்கு உண்டான 2026க்கான பலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசியினர் ஆல்ரெடி சனி பகவானோட தாக்கத்துல இருந்தாலும் அடுத்த வருடம் அவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, அவங்களுக்கான சாதக பாதகமான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னதான் உங்களுக்கு சனி பகவானோட தொல்லைகள் சிரமங்கள் அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாலுமே உங்களுக்கு இப்போ வரக்கூடிய குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது குரு மாறுற இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது. குரு வந்ததுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விரயங்கள் இருக்குது. ஆனா அது எல்லாமே சுப விரயங்களா மாறப்போகுது அப்படின்னு தான் நீங்க எடுத்துக்கணும். உங்க குழந்தைகள் சார்ந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க முன்னெடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் அந்த விஷயங்கள்லாம் நிறைய தடை இருந்துட்டு இருக்கும் இந்த நாள் வரைக்கும். அது எல்லாமே ஒரு நல்ல விதமா ஒரு சுப முடிவா அதெல்லாம் ஆக போகுது அப்படிங்கறதா இந்த இடத்துல உங்களுக்கு குரு பகவான் சொல்லக்கூடிய விஷயம். என்ன செய்யறாரு அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு குழந்தைகளுக்கான நல்ல மேம்பாட்டான விஷயங்கள்லாம் உங்க குடும்பத்துல நடக்க ஆரம்பிக்கும். இதனால் வரைக்கும் உங்க குடும்பத்துல உங்க குழந்தைகளுக்கான படிப்பு விஷயங்களாகட்டும், இல்ல அவங்களுக்கு மேற்படிப்புகள் போறது, இல்ல அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகல, இல்ல அவங்க நினைச்ச காலேஜ்ல இடம் கிடைக்கல, அந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் இருந்து ஒரு முடிவு கிடைச்சு அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் ஒன் பை ஒன்னா நடக்க ஆரம்பிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச காலேஜ்ல இடம் கிடைக்கிறது, இல்ல ஃபாரின்ல போய் படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதெல்லாம் குரு பகவான் ஏற்படுத்தி தரப்போறாரு. உங்களுக்கு மொத்தமாவே உங்க குடும்பத்துல உங்க பெண்களுக்கும் சரி இல்ல குழந்தைகளுக்கும் சரி நல்ல ஒரு மனமகிழ்ச்சி தரக்கூடிய நேரமா தான் இந்த வருடங்கள்லாம் அமைய போகுது உங்களுக்கு. நீங்க உங்க குடும்பம் சார்ந்து என்னென்ன விஷயங்கள் எடுத்து நீங்க செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் ஒரு செலவுடன் கூடிய உங்களுக்கு ஒரு சுபமான விஷயமா தான் அதெல்லாம் முடிய போகுது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம். இருக்கிறது அந்த 4 கிரகங்களையும் குருவோட பார்வை செய்யறது அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்க உங்க சொத்துக்கள் சார்ந்து என்ன மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் அதன் மூலமா நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்க போகுது. அதுல ஏதாவது வில்லங்கங்கள் வழக்குகள் இது நாள் வரைக்கும் இருந்திருந்தாலும் அதெல்லாமே நிவர்த்தியாக போகுது. அந்த வழக்குகள்லாம் தீர்ந்து உங்களுக்கு உங்க சொத்து மூலமா கிடைக்கக்கூடிய எல்லா விதமான நற்பலன்களும் ஏற்பட போகுது. அப்போ நீங்க அந்த சொத்து மூலமா வரக்கூடிய எல்லா விதமான நற்பலன்களையும் நீங்க அடையறதோட மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு செலவு பண்ணி இந்த விஷயங்கள்லாம் நீங்க அடைய போறீங்க அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கணும். உங்களுக்கு இந்த வருட பலன்களே பாத்தீங்கன்னா முதல் 6 மாதம், அடுத்த 6 மாதம், ஜூன் வரைக்கும் ஒரு பலன், அதுக்கப்புறம் ஒரு பலன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த முதல் 6 மாதங்கள்ல உங்களுக்கு இந்த வழக்குகள் சார்ந்தோ இல்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் ஒரு நல்ல விதமான முடிவுக்கு வரப்போறது மட்டும் இல்லாம அதுக்கான உழைப்புக்கான காலகட்டம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இந்த அடுத்த ஜூனுக்கு அப்புறம் உண்டான ஒரு பீரியட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கிடைச்ச அந்த விஷயங்களை நீங்க அனுபவிக்க கூடியதான விஷயங்கள் அந்த 6 மாதங்கள்ல உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். முன்னேற்றம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு கட்டாயம் இருக்கும். இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு இப்ப படிப்புல ஆர்வம் இல்லாம இருந்திருக்காங்க, இல்ல நிறைய தடவை ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணி அதுல அவங்களால வின் பண்ண முடியல, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி ICW அந்த மாதிரி CA போன்ற எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு அவங்களால அதுல கிளியர் பண்ண முடியல அப்படின்னு இருந்தவங்க கூட இதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டத்துல அவங்களுக்கு நேச்சுரலாவே அவங்களோட படிப்புல ஆர்வம் அதிகரிச்சு அவங்களுக்கு கண்டிப்பான முறையில அந்த எக்ஸாம் எல்லாம் அவங்களுக்கு கிளியர் பண்ணக்கூடிய ஆற்றல்லாம் அவங்களுக்கு வந்துரும். கட்டாயமா அந்த எக்ஸாம் எல்லாம் அவங்களுக்கு கிளியர் பண்ணிட்டு அவங்க நினைக்கக்கூடிய ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு போக ஆரம்பிச்சுவாங்க. குழந்தைங்களை பத்தின அவங்க எதிர்காலத்தை பத்தின கவலை அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிடும். அவங்க விருப்பமான துறைகள்ல அவங்க ஷைன் பண்ணிட்டு இருக்கப்ப உங்களுக்கு பெரிய மன நிம்மதி, அந்த குழந்தைகளை பத்திய கவலை அப்படிங்கிறது நீங்க உங்களுக்கு பெரிய மன நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இருக்கிற வேலையில நீங்க ஏதாவது பிரச்சனையோட இருக்கீங்க, இல்ல அதுல ஒரு ப்ரமோஷனை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, வேற வேலை மாறுறதுக்கும் சரி, இல்ல உங்களோட இருக்கக்கூடிய வேலையில இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸும் ப்ரமோஷனும் கிடைக்கக்கூடிய ஒரு டைம் தான் இது. நீங்க எதிர்பார்த்திருந்த மாதிரியான ஒரு பெரிய அளவு ஒரு ஹைப் அப்படிங்கிறது உங்க ஜாப்ல கட்டாயம் கிடைக்கும். வேலையில நிச்சயமான நிரந்தரமான மாற்றம் ஏற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமா இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அங்கிருந்து உங்களோட 12ஆம் இடத்தை பாக்குறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு நன்மை அளிக்கக்கூடிய டைம் அப்படின்னே சொல்லலாம். விரைய செலவுகள் இருந்தாலும் பணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு தடுமாற்றமான சூழ்நிலையை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்திரமான பணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ஸ்திரத்தன்மை உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்க ஏதாவது முதலீடுகள் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் கூட அதெல்லாம் வந்து நீங்க ஜூன் அப்புறமா நீங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கான ஸ்டெப்ஸை எடுத்தீங்க அப்படின்னா அதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டபுள் த டைம் உங்களுக்கு சக்சஸா அது அமையும். நிறைய பெனிஃபிட்ஸ் அதன் மூலமா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா நீங்க வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் பார்க்கக்கூடிய டைமா இது இருக்கும். டிராஸ்டிக் சேஞ்சஸ் ஏற்படுத்தக்கூடிய டைம்னே சொல்லலாம். நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லா விஷயங்களும் ஒன் பை ஒன்னா நடக்க ஆரம்பிக்கும். குறிப்பா சொல்லணும்னா நீங்க ஃபாரின் ஜாப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்காக ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அந்த விஷயங்களும் உங்களுக்கு கட்டாயமான முறையில கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஜூனுக்கு அப்புறம் வரக்கூடிய டைம்ல நீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னாலும் உடனடியா அது வந்து ஒரு சக்சஸ் நோக்கி போகக்கூடிய விஷயமா இருக்கும். கடல் கடந்து போய் நீங்க வேலை செஞ்சு அதன் மூலமா ஒரு லாபம் ஈட்டணும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு இப்ப வருது. சோ அந்த மாதிரியான ஒரு ட்ரைல இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த டைமை நீங்க யூஸ் பண்ணி நீங்க உங்க முயற்சிகளை எஃபோர்ட்டை போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். அப்படிங்கறது வந்து ஃபுல் கேரண்டி அப்படின்னே சொல்லலாம். இது நாள் வரைக்கும் நீங்க அப்படி டல்லா இருந்தாலும் ஏதாவது ஒரு நோய்க்காக நீங்க சிகிச்சை எடுத்துட்டு இருந்தாலுமே கூட, உடல் சார்ந்த என்ன ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே கூட, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே வந்து உங்களுக்கு உடல் மேல ஒரு அக்கறை வந்துரும். நம்ம என்ன பண்ணா இதெல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல நீங்க யோசிச்சு அந்த விஷயங்களை நோக்கி நீங்க போக ஆரம்பிப்பீங்க. நிறைய ஆக்டிவா மாற ஆரம்பிப்பீங்க. நீங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு யோகா இல்ல மெடிடேஷன் அந்த மாதிரி பண்றதாகட்டும், இல்ல ஒரு மெடிக்கல் ரிலேட்டடா நீங்க என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, சஃபர் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அதுக்கு ரிலேட்டடான ஒரு நல்ல ஒரு டாக்டர் நீங்க கன்சல்ட் பண்றது, நல்ல ஒரு மெடிகேஷன் கிடைக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் அமையறதும் கூட ஒரு குட் லக் தான் இல்லையா? நல்ல ட்ரீட்மெண்ட் அமைஞ்சா மட்டும்தான் நம்ம அந்த இதுல இருந்து ஒரு நோயில இருந்து நம்மளுக்கு சக்சஸ் கிடைக்கும். சோ அந்த மாதிரியான அந்த ட்ரீட்மெண்ட் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் அமையறது அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல டைம் வந்து இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தரப்போறாரு. சோ உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் வந்து நல்ல விதத்துல உங்களுக்கு மேம்பட போகுது அப்படின்னு அர்த்தம். யாராவது தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ராசினர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானத்திலையும் வந்து உங்களுக்கு நல்லா அமையுது அப்படிங்கறதுனால நிறைய முன்னேற்றங்கள் உங்களுக்கு தொழிலையும் நடக்க ஆரம்பிக்கும். உங்க தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் அப்படிலாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இல்ல இன்னொரு இடத்துல நீங்க ஆபீஸ் போடுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இது நாள் வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்தாலும் அதெல்லாம் வந்து நீங்க ஸ்டெப் எடுத்து இப்ப செய்ய ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறு முயற்சியுமே வந்து உங்களுக்கு வெற்றியை நோக்கி கொண்டு போய்விடும். அதுல வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்க ஸ்டேட்டஸ் லெவல இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயமா தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு சடனான ஒரு பணவரவு அப்படிங்கிறது வந்து இந்த டைம்ல நிச்சயமா உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்க தொழில் ரீதியாகவோ இல்ல உங்களுக்கு ஃபேமிலி சார்ந்தோ ஏதாவது எதிரிகள் தொல்லை பிரச்சனைகள் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அதெல்லாமே கண்டிப்பா விலகி போயிடும். அவங்களாவே அடங்கி போயிடுவாங்க. இல்ல உங்களை விட்டு அவங்களே நகர்ந்து போயிடுவாங்க. அவங்களால உங்களுக்கு தொல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு போதும் இருக்காது. ஈவன் சொல்ல போனா அவங்களே கூட உங்களுக்கு அவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன நன்மையாவது செஞ்சுட்டு போற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போ உங்களுக்கு போயிட்டு இருக்குது. இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான பீப்புளுக்கும் சரி, அப்புறம் வந்து விவசாயம் பண்ற பீப்புளுக்கும் சரி நல்ல ஒரு முன்னேற்றமான காலம் இருக்கும். அவங்க தொழில் சார்ந்து சின்ன ஒரு முன்னேற்றம் மாதிரி இந்த ஜூனுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதன் மூலமா அவங்களுக்கு வந்து பணவரவு அப்படிங்கிறது வந்து ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். இவங்களுக்கு பெறாரு அப்படிங்கிறதுனாலயே பொதுவா மேஷராசி மட்டும் இல்ல எல்லா ராசிக்குமே நிலம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய டைமா இருக்கும் இது. குறிப்பா அதுல மேஷ ராசினருக்கு வந்து நிலம் சார்ந்த நிறைய ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் பெனிஃபிட்ஸ் டெவலப்மெண்ட் எல்லாமே அவங்களுக்கு இருக்க போகுது. ரியல் எஸ்டேட்ல இல்ல சாதாரணமா அவங்க தனியா வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு சக்சஸ் கொடுக்கக்கூடிய டைமா தான் இருக்கும். டைமா இருக்குது. நிறைய அரசியல்வாதிகள், வழக்கறிஞர்கள் இவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு மேன்மையான டைம் அப்படின்னே சொல்லலாம் இந்த வருடத்தை. அவங்களுக்கு வந்து அவங்க லெவல்ல என்ன நிலைமையில இருக்காங்களோ அந்த இடத்துல இருந்து ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் ஏற்பட போகுது. அதுக்கப்புறம் அந்த இடமாற்றம் மூலம் ஒரு ப்ரமோஷனோ இல்ல வந்து ஒரு அதன் மூலமா வரக்கூடிய ஒரு இன்கிரிமெண்டோ அந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் வந்து இவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இருக்கக்கூடிய காலமா தான் இருக்கு. சிரமங்கள் இருந்தாலுமே அதை கடந்து வந்து ஒரு நல்ல ஒரு நன்மையும் கொடுத்துட்டு தான் போறாரு. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உங்களோட முயற்சிகளை நீங்க சின்சியரா எடுத்து வைக்கிறப்போ உங்க எஃபர்ட்ஸ்க்கு கட்டாயமான முறையில நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். தேங்க்யூ.